Good morning, children. Welcome to our social science class. Today we are going to learn about the globe. Globe என்றால் பூகோளம் என்று பொருள். Where do we live, children? Yes, we live on planet Earth. Earth is one of the planets in the solar system. What is the shape of the Earth, children? Good. Earth is spherical in shape. How do you know, children? When we look around us, the lands are flat, the roads are flat. Then, how do you say that the earth is spherical in shape? அதாவது நம்மை சுற்றி பார்க்கும் இடங்கள் எல்லாமே தட்டையாக உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது நாம் பூமியை எவ்வாறு உருண்டையாக உள்ளது, அதாவது ரவுண்ட் ஷேப்ல இருக்குது என்று சொல்ல முடியும். In the beginning, our ancestors thought that the earth was flat. அதாவது தொடக்க காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் பூமி தட்டையானது. ஏனென்றால் அவர்கள் பார்த்த இடங்கள் எல்லாமே தட்டையாக தான் இருந்தது. அதனால் அவர்கள் பூமி தட்டையானது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஃபெர்டினண்ட் மெகலன் வாஸ் எ செயிலர். அவர் ஒரு மாலுமி, கப்பல் ஓட்டக்கூடியவர். அவருடன் சில மாலுமிகளை அழைத்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். They started on a long journey to the other end of the earth. The voyage lasted about 3 years. Magellan himself died on the way. இந்த தொடங்கிய பயணமானது முடிவதற்கு 3 வருடங்கள் ஆனது. செல்லும் வழியிலேயே மெகலன் இறந்து விடுகிறார். But the other sailors completed the voyage and they were surprised to find that they were back at the starting point of their journey. அதாவது அவர்கள் எங்கு தொடங்கினார்களோ பயணத்தை அதே இடத்தில் வந்து தங்களுடைய பயணத்தை முடித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கே ஒரு ஆச்சரியம். Can you tell me why they reached the same place, children? Yes, they proved that the earth is round. Complete proof of this fact was brought by astronauts, அதாவது ஸ்பேஸ் டிராவலர்ஸ், விண்வெளி வீரர்கள் Neil Armstrong and Edwin Aldrin. When they landed on the moon in 1969, they clicked photographs of Earth from the moon, and these photographs showed that the Earth was spherical in shape. அதாவது children, ஸ்பேஸ் டிராவலர்ஸ் என்றால் விண்வெளி வீரர்கள். அவர்கள் இருவரும் நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் எட்வின் ஆல்ட்ரின் 1969 ஆண்டு நிலாவில் காலடி பதித்தனர். அப்பொழுது நிலாவிலிருந்து பூமியை நோக்கி புகைப்படம் எடுத்தபோது பூமி உருண்டை வடிவமானது என்பதை நிரூபித்தார்கள். What is this, children? This is globe. Globe is a tiny model of the earth. The globe is exactly like the real earth. It has an axis. அதாவது இந்த குளோப்ல பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு அயன் ராட் இருக்கிறது. This metal rod runs through the middle of the globe from pole to pole. அதாவது இந்த குளோப்ல பாத்தீங்கன்னா டாப் சைட் நார்த் போல், பாட்டம் சைட் சவுத் போல். இந்த இரண்டையும் இணைப்பது இந்த மெட்டல் ராடு தான். You can locate oceans, continents, countries, cities, etc. It rotates from west to east, children. அதாவது பூமி மட்டும் இடப்புறம் இருந்து வலப்பக்கமாக சுழலுகிறது. We say that the sun rises in the east and sets in the west to produce day and night. But actually, it is the earth that rotates from west to east to produce day and night. Children,
நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? சூரியன் கிழக்கு பக்கம் உதித்து மேற்கு பக்கம் மறைவதால் இரவும் பகலும் உருவாகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை நிலை, பூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றுவதால் இரவும் பகலும் உண்டாகிறது. latitudes என்றால் அட்சரேகை. All latitudes are parallel lines. They do not meet at all. The 0-degree latitude is called equator. The equator is the imaginary line that divides the earth equally into two halves, the northern and southern hemispheres. The word hemisphere means one half of a sphere. The equator is at the same distance from the north and the south poles. அட்சரேகை கோடுகள் ஒன்றை ஒன்று சந்திக்காது, எப்பொழுதுமே சந்திக்காது. இந்த பூகோளத்தை இரண்டாக பிரிப்பது நிலநடுக்கோடு, அதாவது ஈக்குவேட்டர். அதை நாம் 0 டிகிரி என்று சொல்கிறோம். வடபகுதியையும் தென்பகுதியையும் பிரிப்பதுதான் இந்த நிலநடுக்கோடு. இந்த நிலநடுக்கோடிலிருந்து செல்லும் ஒவ்வொரு கோடுகளும் சமமான தூரத்தில் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த மொத்த கோடுகள் மொத்தம் 180 கோடுகள் உள்ளன. The 0-degree longitude is called Greenwich Meridian. This imaginary line divides the earth equally into the east and west hemispheres. அதாவது சில்ட்ரன், இந்த கிரீன்விச் மெரிடியன் கிழக்கு பகுதியையும் மேற்கு பகுதியையும் பிரிக்கக்கூடிய ஒரு கோடாக அமைகிறது. Longitude start and end at the poles. That is, every longitude starts at one pole and ends at the other. They all meet at the poles. So totally there are 360 lines of longitude. Children, Greenwich Meridian கோடானது பூகோளத்தை கிழக்கு மேற்கு இரு பகுதிகளாக பிரிக்க கோடாக அமைகிறது. இந்த தீர்க்க ரேகையானது வடதுருவத்திலும் தென் துருவத்திலும் ஒரே இடத்தில் சேருகிறது. எப்பொழுதுமே அவை வடதுருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் அனைத்து கோடுகளும் முடியும் போது ஒன்றாக சேருகிறது. இந்த தீர்க்கரேகை கோடுகள் மொத்தம் 350 கோடுகளாக உள்ளது. Latitudes and longitudes are imaginary lines drawn by us. இந்த அட்சரேகை கோடுகளும் தீர்க்கரேகை கோடுகளும் கற்பனை கோடுகளாக நம்மால் வரையப்பட்ட கோடுகளாகும். இவை அனைத்தும் நமக்கு இடங்களை குறிப்பதற்கு பயனுள்ளதாக அமைகிறது. Latitudes and longitudes cross each other. They help us to locate places easily on a map or globe. Earth is the only planet that can support life. Why life is possible on Earth, children? பூமியில் நாம் வாழ்வதற்கு தேவையான நிலமும் தண்ணீரும் உள்ளது. அதே நேரத்தில் வெப்பநிலை, நாம் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அனைத்தும் நமக்கு பூமியில் கிடைக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றும்போது இரவும் பகலும் உண்டாகும்போது நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் பூமியானது சூரியனை சுற்றி வரும்போது பருவநிலை மாறுபடுகிறது. மேப். A map is a picture of the earth on paper. It shows the continents, oceans, seas, rivers and mountains. It also shows countries, cities and towns. Maps help us to study about the earth's location. But maps are flat
as they are on paper. Children, நாம் இந்த உலக வரைபடத்தில் நமக்கு தேவையான கண்டங்கள், சமுத்திரங்கள், கடல்கள், நாடுகள் மற்றும் பல அனைத்தையும் நாம் இதில் குறித்து கொள்ளலாம். Do you know the meaning of atlas? Yes, a collection of maps is called an atlas. அதாவது கண்டங்கள், நாடுகள், இயற்கை வளங்கள் இவைகளின் வரைபடங்களின் மொத்த தொகுப்பை கொண்ட புத்தகத்திற்கு பெயர்தான் அட்லஸ். Now look at this picture, children. What is this map? Yes, it is a world map. அதாவது உலக வரைபடம். இங்கு நாம் பார்ப்பது 7 கண்டங்களையும் 5 மிகப்பெரிய சமுத்திரங்களையும் பார்க்கிறோம். That is ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. இந்த 7 கண்டங்களிலும் மிகப்பெரிய கண்டம் ஏசியா. Asia is the largest continent in the world. Next, second largest continent is Africa. Children, இந்த ஏசியா கான்டினென்ட் அதாவது ஏசியா கண்டத்தில் தான் இந்தியா உள்ளது. ஆப்பிரிக்கா, it is the hottest continent with deserts and dry lands. அதாவது உலகில் மிகப்பெரிய பாலைவனமான சகாரா பாலைவனம் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் உள்ளது. அதனால்தான் அந்த கண்டம் மிகவும் வறண்டு போயும் மிகவும் வெப்பமாகவும் உள்ளது. இதில் 60% நிலப்பரப்பானது பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளது. It is the world's second driest continent. Australia continent. It is the smallest continent in the world. It is also an island continent. அதாவது உலகிலேயே மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம். இது நாடாகவும் கண்டமாகவும் உள்ளது. இதை தீவு கண்டம் என்றும் அழைக்கிறோம். What is an island, children? A piece of land surrounded by water. அதாவது ஒரு நிலப்பரப்பானது 4 பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கும். அதை தான் நாம் தீவு என்று அழைக்கிறோம். ஆஸ்திரேலியா கண்டமும் 4 பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், அண்டார்டிகா. Antarctica is a continent which is located at the South Pole. It is an extremely cold continent. 99% of the land here is covered with ice. Human beings cannot live in such cold conditions. It is also called white continent because it is covered by snow. Children, Antarctica கண்டம் 99% குளிர்ச்சியாக இருப்பதால் இங்கு மனிதர்கள் வாழ முடியாது. இது எப்பொழுதுமே அதாவது குளிர்காலங்களில் பனி உறைந்து காணப்படும். சம்மர் கோடை காலங்களில் தண்ணீர் இருக்கும். அதனால் இதை நாம் வெள்ளை கண்டம் என்றும் அழைக்கிறோம். Oceans. What is ocean, children? A large water body is called an ocean. அதாவது மிக பரந்த நிலப்பரப்பை கண்டம் என்று அழைப்பது போல மிக பெரிய நீர்நிலைகளை நாம் சமுத்திரம் என்று அழைக்கிறோம். இந்த உலகில் 5 மிகப்பெரிய சமுத்திரங்கள் உள்ளன. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன் அண்ட் அண்டார்டிக் ஓஷன். Pacific Ocean is the largest ocean in the world. உலகிலேயே மிகப்பெரிய சமுத்திரம் பசிபிக் ஓஷன். அது மிகவும் ஆழமான சமுத்திரமும் கூட. நெக்ஸ்ட், இந்தியன் ஓஷன். ஒரு நாட்டினுடைய பெயரை கொண்ட ஒரே ஓஷன் சமுத்திரமானது இந்தியன் ஓஷன். நெக்ஸ்ட்,
Arctic Ocean is the smallest ocean. It is also shallowest ocean. அதாவது மிகவும் சிறிய சமுத்திரம் ஆர்டிக் சமுத்திரம், அது ஆழமற்றது. Arctic and Antarctic oceans surround the North and South Pole. Fill in the blanks. Fill in the blanks. Number 1. The earth does not have light of its own. The earth does not have light of its own. L-I-G-H-T, light. L-I-G-H-T, light. Number 2, the moon is a satellite of the earth. The moon is a satellite of the earth. S-A-T-E-L-L-I-T-E, satellite. S-A-T-E-L-L-I-T-E, satellite. Number 3, the big water bodies of the earth are called oceans. The big water bodies of the earth are called oceans. O-C-E-A-N-S, oceans. O-C-E-A-N-S, oceans. Number 4, the big land areas of the earth are called continents. The big land areas of the earth are called continents. C-O-N-T-I-N-E-N-T-S, continents. C-O-N-T-I-N-E-N-T-S, continents. Number 5, a collection of maps is called an atlas. A collection of maps is called an atlas. A-T-L-A-S, atlas. A-T-L-A-S, atlas. Answer the following. Answer the following. Number 1, name the 7 continents. Name the 7 continents. Asia, Africa, North America, South America, Europe, Australia and Antarctica. Asia, Africa, North America, South America, Europe, Australia and Antarctica. Asia, A-S-I-A, Asia. Africa, A-F-R-I-C-A, Africa. North America, N-O-R-T-H, North America. A-M-E-R-I-C-A, America, North America. South America, S-O-U-T-H, South America. A-M-E-R-I-C-A, America, South America. Europe, E-U-R-O-P-E, Europe. E-U-R-O-P-E, Europe. Australia, A-U-S-T-R-A-L-I-A, Australia. A-U-S-T-R-A-L-I-A, Australia. Antarctica, A-N-T-A-R-C-T-I-C-A, Antarctica. A-N-T-A. Number 2, name the 5 oceans. Name the 5 oceans. Pacific Ocean,
Atlantic Ocean, Indian Ocean, Arctic Ocean and Antarctic Ocean. Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Arctic Ocean and Antarctic Ocean. PACIFIC, Pacific Ocean, 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 Pacific Ocean. Atlantic Ocean, ATLANTIC, Atlantic Ocean, OCEAN, Ocean. Indian Ocean, INDIAN, Indian Ocean, 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 Indian Ocean. Arctic Ocean, ARCTIC, Arctic Ocean, 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 Arctic Ocean. Antarctic Ocean, ANTARCTIC, Antarctic Ocean, 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 Antarctic Ocean. Number 3. What is a globe? What is a globe? A globe is a tiny model of the earth. A globe is a tiny model of the earth. GLOBE, globe, tiny, 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 model, 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 earth, EARTH, earth. Number 4, what is an island? What is an island? A piece of land surrounded by water. A piece of land surrounded by water. Piece, PIECE, piece. Land, LAND, land. Surrounded, SURROUNDED, surrounded,